கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். பாருங்கள், தீரா கடன்கள் அதிசயமாய் தீர்ந்து போகும்படியாய் ஒரு அற்புதமானதொரு அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தீரா கடன்கள், தீர்க்கவே முடியாத கடன்கள், காலகாலமாய் இருந்து நம்மை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்முடைய எல்லா கையின் பிரயாசங்களிலும் அரித்து கொண்டிருக்கிற, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, மீளவே முடியாத கடன்களில் இருந்து மீளத்தக்கதான ஒரு அற்புதமான ஜெபத்தை இன்று ஏறெடுக்க போகிறோம். முதலாவது, நமக்கு ஆபத்து காலத்தில் கடன்களை தந்த, நமக்கு ஆபத்து காலத்தில் உதவிகள் செய்தவர்கள், நிச்சயமாய் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆபத்து காலத்தில் பண உதவிகள் செய்த, நமக்காக அனுசரணையாய் இருந்தவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாய் அவர்களுக்கு நாம் நியாயமாய் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து தீர்க்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் நீங்கள் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ள வேண்டும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு சொன்னபடியே, உபாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அநேகம் ஜாதிகளை நீ ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர், உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் உங்களை ஆசீர்வதிப்பதினால், உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படியே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவதினால், உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவதினால், நிச்சயமாய் நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க? கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்குவதில்லை. ஐயா, இன்று நான் கடன் பட்டும் கண்ணீரிலும், ஐயா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாம வேதனையிலும் துன்பத்திலும் உபத்திரவத்தில் இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி, உங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஐயா, அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கிற காலங்களையும் சூழ்நிலைகளையும், ஐயா இந்த கெட்ட நேரம் நீ சொல்றமே, எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளையும் அது போன்ற காலங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உபாகமம் 28:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு தந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ஐயா, அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே, உங்கள் குடும்பத்திலே உங்களுக்காக மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் அவர் ஆசீர்வாதம் கட்டளையிட முடியும் என்று தீவிரமாய் நம்புங்கள். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற முடியும் என்று உறுதியாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா எப்படி நாங்கள் இதிலிருந்து மீள முடியும்? எதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று சொன்னீர்களேயானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். ஐயா, ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அன்பின் ஆண்டவர் உங்களுக்காக பயங்கரமான அற்புதங்களை செய்து உங்கள் குறைவுகளை
எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அவர் பாருங்க, வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன். ஏசாயா 43:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்காக வடக்கு திசையை நோக்கி வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, வடக்கு திசையிலே இருக்கிறவர்களை பார்த்து ஓ வடக்கை பார்த்து கொடு என்றும் என் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுங்கள் என்றும், ஓ மைட்டி காட், தெற்கை பார்த்து வைத்திராதே கொண்டு கொடுங்கள் என்றும் நிச்சயமாய் தெற்குக்கும் வடக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் கட்டளையிடுகிற அற்புதங்களின் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை அதற்கேற்ற அறிகுறியே இல்லையே, ஐயா இது எல்லாம் நிச்சயமா நடக்குமா, இனி மறுபடியும் எப்படி, எனக்கு தான் எந்த வாய்ப்பும் இல்லையே, எனக்கு இது போன்ற சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு முன்பாக இருப்பதாய் தெரியவில்லை, அதற்கு சாத்தியக்கூறே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். சாத்தியமே இல்லாத காரியங்களை சாத்தியமாக்குற அசாத்தியமான கடவுளை, ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனமே சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆசீர்வாதத்தினால், மகிமையினால், மகிமையான ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்கிறது. உறுதியாய் நம்புங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சூழ்நிலைகளை உறுதியாய் மாற்றுவார். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உபாகமம் 28:1 நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கும் மாத்திரம் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது உங்களுக்காக கர்த்தர் எழுதி தந்த அற்புதமான வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை சிறியவராக சின்னவராக இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி, கட்டவே முடியாத கடன்கள், மீளவே முடியாத துயரும் தீரா கடன்களோடு இருந்து அவஸ்தைப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீ உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பலிக்கும். உங்க மேல அவைகள் வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மாத்திரம் அவருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அதிகாலை வேளையிலே, இரவு நடு ஜாமங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்து விடும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகளை உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாய் நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் போகையிலும் வருகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இது அல்லவா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையை நிச்சயமாய் திறப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் சகல நோய்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு நீக்கும் பொழுது பாருங்கள், எல்லா உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான கண்ணீர் கதைகளுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஐயா, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறுமா, அதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஐயா, அது ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். உங்களோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று நீங்கள் நிச்சயமாய் உறுதியாய் நம்ப வேண்டும். உங்கள்
தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பதினால் எப்படி நடக்கும்? எப்படியாவது நடக்கும். நிச்சயமாய் உறுதியாய் காத்திருங்கள். உறுதியாய் வார்த்தைகளை நம்புங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே, நீ விசுவாசித்தபடியே ஆக கடவது. உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். ஐயா, உங்கள் விசுவாசமே, தேவ வசனங்கள், தேவ வார்த்தைகளின் மீது இருக்கிற உங்கள் விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் என்னும் பொழுது இந்த கடன்கள், உபத்திரவங்கள், எல்லா பைனான்ஸ், பண நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்களோ இனி கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். இந்த ஆச்சரியமான மகிமையான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், ஐயா, பூரண கிருபை பரிபூரணமாய் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலே ஐயா, இவர்களுக்கு இறங்கி கரம் கொடுத்த அருமையான பிள்ளைகளை நினைக்கிறோம். நிச்சயமாய் அவர்கள் கொடுத்த கடன்களை எல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை, ஏற்ற அனுக்கிரகத்தை, கிருபையை என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆச்சரியமாய், அதிசயமாய் ஐயா, உங்கள் தண்டல்காரர்களை எல்லாம் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் சொன்னீங்களே சுவாமி. கடன் கொடுத்தவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க செய்வீராக. எந்த அநியாயமும் செய்யாதபடி உம்முடைய பிள்ளைகளோடு நியாயமாய், நீதியாய் நின்று காரியங்களை நடப்பிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். இவர்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு சொன்னபடியே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஐயா, அநேக ஜாதிகளை இவர்கள் ஆளும்படியாய், இவர்களையோ எவர்களும் ஆளுவதில்லை என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே மழை பெய்யட்டும் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம். இவர் கையின் பிரயாசங்கள், கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஐயா, இவர்களுக்குள்ள மிருக ஜீவன்கள், நிலங்கள், கையின் பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், அது ஆச்சரியமாய், அதிசயமாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்தில் இருந்தே உண்டாகும்படியாய் என் தகப்பனே, உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாய், சமாதானமாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாய் ஐயா, இவர்களுக்கு விலகிடப்பட்டவர்கள் போன்று, சிறைப்பட்டவர்கள் போன்று, கூனி கொருகி வெட்கத்திலும் அவமானத்திலும் மறைந்து கிடக்கிற பிள்ளைகள் ஐயா, இன்று வரப்போகிற, இன்று அதிகாலை வரப்போகிற கடன்காரர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த கடன்களில் இருந்து நான் விடுபடவே முடியாது, இதைவிட நான் சாவதே நல்லது, இதைவிட நான் வாழ்வதில் எந்த நியாயமும் இல்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமாய், அதிசயமாய் ஐயா, இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே ஐயா, உம்முடைய வானத்தின் மதகுகளை திறப்பீராக. உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் இந்த நாட்களிலே ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி ஆலோசனைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அதிசயம் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இது அதிகாலை ஜெபம், தீராத கடன்களை அதிசயமாய், ஆச்சரியமாய் தீர்ந்து போகும்படியான ஒரு அதிகாலை ஜெபமாய் மாறட்டும். ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு, இந்த தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் விரல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். அவர் நிச்சயமாய், பாருங்க, காற்றையும் காண முடியாது, மழையும் காண முடியாது, ஆனா உங்க தேவை உள்ள இடமெல்லாம் ஆசீர்வாதத்தினால், தண்ணீரினால் நிரப்பப்படும். அவர் வடக்கே பார்த்து
என்றும், தெற்கை பார்த்து வைத்திராதே, என் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுங்கள் என்றும் வானத்தின் பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் உழைச்சீங்களோ உழைக்கலையோ, நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருக்கவும், நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கவும் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.